மனித உரிமைகள் ஆணைக்குழு பற்றி சில விடயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த விடயமும் இன்றைய தலைப்புக்குள் வருகின்றது. 13வது இலக்கத்தின் கீழ் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வருகின்றது. கடந்த பாராளுமன்றத்தில் இதே தலைப்பின் கீழ் நான் விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு மற்றும் அதன் நம்பகத்தன்மை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த ஆணைக்குழுவின் தவிசாளரும் சில உறுப்பினர்களும் வட மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களது குடும்ப அங்கத்தவர்களை சந்தித்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் கொழும்புக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் உரையாடி இருந்தார்கள். அவர்கள் நட்டஈட்டுக்கு இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த அறிக்கையை நான் கண்டிக்கின்றேன். அது தவறான தகவல். நான் ஏன் அதை கடந்த வருடமும் இதை குறிப்பிட்டிருந்தேன், கடந்த வருட வரவு செலவு திட்டத்தின் போதும் இதை குறிப்பிட்டிருந்தேன். நான் அதை மீண்டும் குறிப்பிட காரணம், போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் எமக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கை எடுத்து பார்த்தால் அது இன்னும் இராணுவமயமாக்கலாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்களின் செயற்பாடு இருக்கின்றது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மேலும் போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு தண்டனை இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே அங்கு ஒரு பகைமை உணர்வு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முழுமையாக எங்களை அர்ப்பணித்துள்ளோம், அங்கே நம்புகின்றோம். எனவே போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் அவர்கள் தலையிட வேண்டும். உள்ளக அடிப்படையில் அந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடத்திலும் நான் இதே விடயத்தை எழுப்பியிருந்தேன். கடந்த அரசாங்கத்தில் எமது அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இந்த தைலட்டி விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திடம் உத்தரவு கேட்ட போது நீதவான் அதற்கு உத்தரவை வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தார். எனினும் அந்த ஆர்ப்பாட்டம் எவ்வாறு செய்ய வேண்டும் என சில விதாப்புரைகளை வழங்கியிருந்தார். நாங்கள் அதனை கவனமாக பின்பற்றியிருந்தோம். இன்னும் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த இடத்துக்கு சென்று எமது கட்சி உறுப்பினர்களையும் பொதுமக்களையும் ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் அனைவரையும் கைது செய்திருந்தனர். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீதிமன்ற உத்தரவு கிடைக்காத அடுத்து அங்கே வந்திருந்த ஊடகவியலாளர்கள் அதை கேள்வியுற்று அங்கே வந்த சட்டத்தரணிகளும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு 8 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை நான் அந்த இலக்கங்களை குறிப்பிடுவேன். HRCJ 165-2172 இது 2023ஆம் ஆண்டுக்கானது. HRCJ 165-272 இது 2023க்கானது. இந்த முறைப்பாடுகள் சம்பவம் இடம்பெற்ற அன்று செய்யப்பட்டது. அதன் பிரதிநிதி அந்த சம்பவ இடத்துக்கு வந்தார். அப்பொழுது அவர்களே உள்ளே செல்வதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். போலீசார் அந்த இடத்தை முற்றுகையிட்டிருந்தனர். அப்பொழுது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதி யாழ்ப்பாணத்தில் இருப்பவர் சம்பவ இடத்துக்கு வந்தார். எனினும் போலீசார் அவரையும் அச்சுறுத்தினார்கள். அவரையும் சம்பவ இடத்துக்கு விடவில்லை. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகியிருந்தார்கள். அவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை.
யாழ் மாவட்டத்தில் உள்ள அலுவலகம் மேலும் பொது பலாரி போலீசார் தொடர்பிலும் நாமல் முறைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். யாழ் மாவட்டத்துக்கான மனித உரிமைகள் ஆணைக்குழு பிரதிநிதி எம்மாள் சிபாரிசு செய்யப்பட்டு அந்த ஆவணக்கோவைகளை கொழும்புக்கு அனுப்பியதாக கூறுகின்றார்கள். ஆனால் இன்று வரை எந்த விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எம்மிடம் இருக்கின்றது. இந்த சட்ட வாக்கத்தில் அல்லது போலீசாரிடம் அல்லது அரசாங்க நிர்வாகத்துறையிடம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழுவிடம் மட்டுமே எங்களால் செல்ல முடியும். அதிலும் இந்த ஆணைக்குழு இவ்வளவு சுதந்திரமான முறையில் செயற்படாவிட்டால் நாம் என்ன செய்வது? ஆணைக்குழு சுதந்திரமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் கடந்த அரசாங்கத்தில் நடைபெற்றவை. நான் அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் உரிமை இருக்கின்றது சுதந்திரமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு. கௌரவ உறுப்பினர் அவர்களே, அது நடக்காவிட்டால் இந்த அரசாங்கத்தால் செய்யப்படும் ஒவ்வொரு விடயம் தொடர்பிலும் பொறுப்புக்குணர் தொடர்பில் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். தற்போது வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் ஜெனீவாவில் இருக்கின்றார். அவர் உரையாற்றி இருக்கின்றார். அவர் அதாவது நிலைமாற்று நீதி தொடர்பில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தை வலுப்படுத்துவதாகவும் நல்லிணக்க அலுவலகத்தை வலுப்படுத்துவதாகவும் மேலும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். உண்மை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தை வலுப்படுத்துவதாக கூறியிருக்கின்றார். இவை அனைவும் போர்க்காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராயும் என குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இந்த குற்றவியல் நீதி தொடர்பில் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. உண்மையில் ஒரு போர் சம்பவத்தில் குற்றவியல் தொடர்பான நீதி மிக மிக முக்கியமானது. அதுதான் முக்கியமானது. அதை தவிர அனைத்து விடயங்களையும் வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் ஜெனீவாவில் பேசியிருக்கின்றார். இவர் இந்த மனித படுகொலைகளை செய்தவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதை தவிர வேறு அனைத்தையும் அவர் உண்மையை மூடி மறைத்திருக்கின்றார். 2024 ஆண்டு ஆகஸ்டில் தற்போதைய ஜனாதிபதி பொதுவாக ஒரு உண்மையை கூறினார். அதாவது போர்க்காலத்தில் இடம்பெற்ற அட்டூழியங்களுக்கு எதிராக எவர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட மாட்டாது என அவர் பகிரங்கமாக கூறியிருந்தார். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜெனீவாவில் என்ன கூறுகின்றார்? இவர் மூடி மறைக்கின்றார். ஆணைக்குழுக்கள் இருக்கும், மக்கள் செல்வார்கள், மக்கள் அங்கே சென்று அழுவார்கள், அவர்களை கட்டி அணைத்து அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து ஆறுதல் கூறி அனுப்புவார்கள். இதுதான் நடக்கும். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். முன்னாள் வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் அலி சப்ரி அவர்களும் இதைத்தான் கூறினார். அவர்கள் உண்மை நல்லிணக்க அலுவலகம், காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம், அனைத்து அலுவலகங்களும் சட்ட நடவடிக்கையை மூடி மறைப்பதற்காக செய்யப்பட்டது. அவரும் அனைத்தை பற்றியும் கூறினார். உண்மையே அல்ல. நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறிக்கொண்டு வந்தீர்கள், ஆனால் அதே பழைய எண்ணப்பாட்டை தான் நீங்களும் கொண்டிருக்கின்றீர்கள். ஜனாதிபதி அவர் நம்பகத்தன்மையை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர் இதில் தலையிட வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்ப வேண்டுமாக இருந்தால், இந்த சிஸ்டம் சேஞ்சை நம்ப வேண்டுமாக இருந்தால், நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கடந்த அரசாங்கம் செய்த பழையதை நீங்கள் செய்ய முடியாது. அப்படி என்றால் இங்கே ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது. எனவே இந்த முறைமை மாற வேண்டும். மேலும் வரவு செலவு திட்டத்தின் மேலும் பல விடயங்கள் பற்றி குறிப்பிட நான் விரும்புகின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எனக்கு நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த 25ஆம் தேதி அரசாங்கத்துக்கு ஒரு அபிவிருத்தி திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய தேவை உள்ளது. அது
அவசியமா என்பது எனக்கு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. அதில் பல விண்விரயங்கள், சரியான முகாமைத்துவமின்மை காணப்படுகின்றது. அதிலே அரசாங்கமானது தலையிட வேண்டும். இந்த விண்விரயம் தொடர்பிலே தவிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மற்றும் குறைந்த வட்டி வீத கடன் கொடுப்பன முறைமைகள் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான பரிந்துரையை நான் முன்வைக்கின்றேன். அடுத்தது நான் முன்பாக நிதி தொடர்பான விடயமாகும். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மதிப்புக்குரிய குமாரசுவாமி அவர்கள் அது ஒரு பச்சப்பகலான ஒரு கொள்ளையாகும், குற்றமாகும். அது நுண் நிதியல் கொள்ளையானது, அதாவது கடன் சுமை காரணமாக யுத்தத்தின் பின்னர் இது தொடர்பான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நான் வலியுறுத்துவேன் என்னவெனில் அரசாங்கம் இது தொடர்பிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த நுண்ணிதியல் கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். 50% விலக்களிப்பு வழங்கப்பட வேண்டும். இத்தொடர்பாக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். விசேடமாக வடக்கு கிழக்கில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்குக்கு வெளியே அனுராதபுரம் மாவட்டமும் இதிலே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது விடயம் ஐடி சேவை தொடர்பானதாகும். கடந்த காலத்திலே இது தொடர்பாக பல ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டன. அதிலே பல விதமாக நன்மை அடைந்தார்கள். தொழில்நுட்ப வர்த்தகத்தை வெளிக்கல செய்தல் ஒரு எங்களுக்கு பாரிய அளவிலான வெளிநாட்டு செலாவணியை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகின்றது. இது எமது நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய வகைபாத்திரமாக காணப்படுகின்றது. எங்களுக்கு டயஸ்பராவின் முதலீட்டு மூலமாக இதனை வடக்கு கிழக்கிலே நாங்கள் அமல்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த விடயம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. நான் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றேன். நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது கட்ட வாசிப்பிலே இது தொடர்பாக அதாவது வடக்கு கிழக்கு தொடர்பிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பிரதேசம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும். நீங்கள் முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்வது என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயம். ஆனால் நீங்கள் வடக்கு கிழக்கு தொடர்பிலே விசேட கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த விடயம் என்னவெனில் அதாவது WST வரி தொடர்பானதாகும். இந்த வரியானது 5% 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு நன்மை அடைய போகின்றது என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. அதாவது இது தொடர்பான குத்தகைக்காரர்கள் மற்றும் இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் மூத்த பிரஜைகள் அவர்கள் இதிலே தான் முழுமையாக தங்கி இருக்கின்றார்கள். இன்றைய வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது அவர்கள் இந்த விடயத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதனால் அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலிருந்து அவர்களுக்கு பணத்தை அனுப்புகின்றார்கள்.
கௌரவ அமைச்சர் அவர்கள் வித்தோலின் டெக்ஸ்ட் தொடர்பாக காணப்படுவது 1,50,000 வரையிலும் டெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஆனபடினால் அது மாத்திரமல்ல, நாங்கள் 10,000 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வித்தோலினஸ் கிடைக்கின்றது. அதைவிட பிறகு நபர்கள் இருக்கின்றார்கள். எனவே வரி அதிகரிப்பதை போன்று அவர் 1,50,000 வரையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கணும். எனவே வங்கிகளில் பதிவு செய்து 1,50,000 வரையில் அவர்கள் விடுவித்துக் கொள்ள முடியும். நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் சந்தோஷமாக. ஆனால் நீங்கள் முதியோர்கள் தொடர்பிலே, மூத்த பிரச்சனைகள் தொடர்பிலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய நியாயப்படுத்தல் காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் மூத்த பிரச்சனைகள் தொடர்பிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் இதனை விளக்களிக்க வேண்டும். பின்னணைப்புகளை பார்க்கும் போது 4வது பின்னணைப்பு கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள், நான் முடிக்கின்றேன். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 4வது இலக்கத்திலே வரி மேன்முன்னேற்ற ஆணைக்குழு தொடர்பான விடயத்திலே 25% பிரச்சனை குறைக்க மதிப்பிடைய வரி விலக்களிப்பு தொடர்பிலே இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளனால் அது தொடர்பிலே வெளியிடப்பட்டுள்ளது. இதிலே யாரையும் நீங்கள் விலக்களிக்கவில்லை. அதிலும் என்ன மதிப்பிடப்படுகின்றது அது கருதுகின்ற அது தொடர்பில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எழுப்ப முடியாது. இது சரியான வழியா என்று எனக்கு தெரியாது. அது இது ஒரு மனிதருக்கு மேன்முடைய செய்வதற்கு சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. இதிலே முதலீட்டாளர்கள் வருவதற்கான ஊக்கம் இழக்கப்படுகின்றது. நீங்கள் இவ்வாறான ஒரு சித்தாந்தத்தை வழங்கினால் அது ஒரு பிரச்சனை, அது கஷ்டமாக அது காணப்படுகின்றது. அது தொடர்பாக விடுவதற்கு இதிலே ஒரு பாதகமான ஒரு தாக்கம் ஏற்படுகிற சாத்தியம் காணப்படுகின்றது. இது தொடர்பில் 8ஆம் பந்தியை நீங்கள் நோக்கினால் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் திருத்தங்கள் என்று நினைக்கின்றேன். CGIRக்கு சமர்ப்பிக்கப்படாத எந்த ஒரு சான்றுகளும், ஆனால் நீங்கள் புதிய பிரச்சனைகளை எடுப்பதானது அதன் மூலம் மதிப்பீடு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. அது ஒரு மிகவும் பிரச்சனைக்குரிய விடயமாகும். அதாவது ஆரம்ப கட்டத்திலோ அல்லது எந்தவித கட்டத்திலோ சான்றுகள் தொடர்பிலே பிரச்சனை காணப்படுகின்றது. இது தொடர்பாக ஒரு சொந்த ஒரு அரசியலமைப்பு காணப்படுகின்றது. அதாவது தீர்மானமானது இந்த புதிய சான்றுகள் முன்வைக்கப்பட்ட பிறகுதான் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இதிலே ஒரு பிழை காணப்படுகின்றது. இது இயற்கை நீதிக்கு முரணாக காணப்படுகின்றது. நீங்கள் இத்தரப்பிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். இதனால் மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அதாவது ஊழல் மிகவும் உக்கிர நிலைமையை அடையும். இதனால் அவர்கள் எதையும் செய்வார்கள். இது ஊழலுக்கு விட்டு செல்லும். நீங்கள் ஆகவே இது தொடர்பிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கமானது முன்னைய அரசாங்கம் சென்ற பாதையிலே செல்ல முடியாது. எமது நோக்கம், எமது கருத்து என்னவென்றால், கடந்த 77 வருடங்களில் பல பிரச்சனைகள் காணப்பட்டன. நாங்கள் விசேடமாக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினராக காணப்பட்டோம்.
ஆனால் உங்களுடைய நடவடிக்கையானது முன்னைய அரசாங்கமானது எவ்வாறு வடக்கு கிழக்கின் பிரச்சனையை நோக்கியதோ அவ்வாறு தான் நீங்களும் நோக்குகின்றீர்கள் என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். நன்றிகள்.